அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு அதில் ஒரு முக்கியமான ஒரு 52 பாயிண்ட்டு, அதாவது அரசியலமைப்பு ஸ்டார்டிங்லேருந்து அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட வரைக்கும் இம்பார்ட்டண்டான 52 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கல, அரசியல் நிர்ணய சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த குழு என்ன குழு அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் உள்ள மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர், ரைட்டா? ஸோ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரன்ஸு, ஸோ கிரிப்ஸு, அடுத்து அலெக்சாண்டர், இந்த 3 பேரும். ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா லேக் அப்படின்னு வச்சுக்கோங்க, LAG, ரைட்டா? ஸோ அப்போது லாரன்ஸுக்கு ஏ அலெக்சாண்டர், ஜி கிரிப்ஸு, ரைட்டா? ஸோ இப்போ இந்த குழு வந்து எப்போ வந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 1946 மார்ச் 23 வந்திருக்காங்க, சரியா? ஸோ இப்போ 1946 மார்ச்னா நமக்கு 3ஆவது மாதம் இல்லையா? அதனால் 3 பேர் வந்ததுனால 3ஆவது மாதம் வந்திருக்காங்கிறத அதை லிங்க் வச்சுக்கலாம். 1946. ஸோ கடைசி 6 இருக்குது. 6னா 2 × 3 6 வந்துருமா? ஸோ 23ங்கிறது தேதி, சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க ஸோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற விதத்தில் அவங்களே வந்து என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி இந்த நம்ம மாகாணம் இருக்குல்ல, இந்திய மாகாணங்கள், அவங்கெல்லாம் என்ன செய்யணும், 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு பிரதிநிதி, அவங்க சில ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் இருக்குது. அதுபோக என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி யார் இருக்காங்க, அந்த சமுதாயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் யார் மெஜாரிட்டியோ அவங்களில் வந்து என்ன செய்யணும், அந்த மெஜாரிட்டி படி விகிதாச்சாரத்தில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து ஸோ அரசியலமைப்பு உருவாக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர், ரைட்டா? ஸோ இது எப்படி நிறைய தடவை வந்து எனக்கு குழப்புது, 398 அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 3 கூட்டுங்க 20 வந்துடும், ரைட்டா? ஸோ 3 + 8 11, 11 + 9 20, ரைட்டா? கண்டிப்பாக என்ன செய்யணும், ஸோ 3 ஸ்கொயர் 9, அப்போது ஃபஸ்ட்டு 3 அதோட ஸ்கொயர் வந்து கடைசி 9 இருக்கும், நடுவில் 8, இதான் ஷார்ட்கட்டு 20. அப்படி 389. இந்த 389 எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10th புக்கில் அருமையாக கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பாடத்தில் நம்ம இதை பார்க்க வேண்டாம், மெயினானது மட்டும் பார்த்துருவோம். ஸோ அரசியல் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ டிசம்பர் 9, அது எல்லாத்துக்கும் தெரியும். 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடைபெறுது. அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் யாரை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. யாருடைய ரெக்கமெண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபாரணி அப்படிங்கிறவருடைய ரெக்கமெண்டரில் தான் நினைஞ்சிருப்பாங்க, அந்த சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நினைஞ்சிருவார், 2 நாளில் இறந்துருவார். உடனே 2வது கூட்டம் எப்போ போடுதாங்க, 2 நாள் கழிச்சு போடுதாங்க. 1946 டிசம்பர் 11 2வது கூட்டம். அந்த 2வது கூட்டத்தில் யாரை தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சப்போஸ் அவரும் இறந்துட்டார் அப்படின்னா என்ன செய்ய, இந்த மாதிரி மறுபடியும் கூடி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த கூட்டத்திலே நினைச்சிட்டாங்க, துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்தாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா KMன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிருஷ்ணமாச்சாரி, அதுக்கப்புறம் முன்ஷிப், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து என்னன்னா தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. ஸோ சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் உருவாக்கி அதில் யார் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா PN ராவ் அப்படிம்பாங்க, பனகல் நரசிங் ராவ் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டத்தில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் லீக்கில் உள்ள பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா ஒரு விருப்பத்தோடு இருக்க மாட்டாங்க. அந்த ஒன்று அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து என்னென்னா பங்கு கொள்ள மாட்டாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா 90 பேருக்கு வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆரம்பத்தில் 389 சொன்னோன்னா அதில் 90 கழிச்சுன்னா 299 மட்டும்தான் நினைஞ்சிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த அரசியல் சபை அப்படின்னு ஒன்று உருவாக்குவோம், நமக்கும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அந்த நேருவினுடைய தீர்மானம் இருக்கும், அந்த நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய முன்னுரையே எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அந்த முன்னுரை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 டிசம்பர் 13. ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பர் 9 முதல் கூட்டம், அடுத்து 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 அவர் 2வது கூட்டம், டிசம்பர் அதுக்கடுத்து 2வது நாளில் யாருடைய ஜவஹர்லால் நேருனுடைய குறிக்கோள் தீர்மானம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது டிசம்பர் 11, சரியா? ஸோ டிசம்பர் 11 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 11, அதை அப்படியே டபுள் பண்ணுங்கள் 22 வந்துடும். ஸோ ஜனவரி, டிசம்பருக்கு அடுத்த மாதம் ஜனவரி. ஸோ 1947 ஜனவரி 22 என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து என்ன செஞ்சு விடுவாங்க, ஏற்றுக்கொண்டுருவாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, சரி. இப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்,
ஸோ கேபினெட் மிஷன் வந்துட்டாங்க, நம்ம நேரு குறுக்கள் தீர்மானம் கொண்டு வந்தாச்சு, அரசியல் சபை கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷில் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே என்னென்னா ஆட்சி மாற்றம் வருது. தொழிலாளர் கட்சியை சேர்ந்த லெனின் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, ஆட்சி பிரதமராக மாறுறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சட்டம் எழுதுறாரு. அந்த சட்டம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1947 February 20 நம்மளை பிரித்து விட்ருதான்ப்பா, எங்கிட்ட பிரிட்டன் வேண்டாம், நாங்கள் போயிருந்தோம், நீங்கள் இன்னும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. February 2ஆம் மாதம் தானே, ஸோ அப்போ February 2 வந்துருச்சா. ஸோ 20 என்ன செய்கிறாரு, ஸோ லெனின் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு சட்டத்தை வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய விடுதலை மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் தெரியும். June 3 மவுண்ட் ஜூன் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆப்ஷன் கொடுப்பாரு, அதனால தான் June 3 அப்படின்னு வந்திருக்குன்னு நாங்கள் 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, இந்தியா தனியாக போயிடலாம், பாகிஸ்தான் தனியாக போயிடலாம். ஸோ சுதேச அரசு என்ன செய்யலாம், அந்த 2ல் ஏதாட்டும் ஒன்று சேரலாம் அப்படின்னா நீங்கள் நினைஞ்சிக்கலாம். ஒன்று கூட நீங்கள் தனி நாடாக கூட இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ தட் June 3 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ June 3 முடிஞ்ச உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க நம்மளுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்தை எப்பொழுது அங்கீகரித்தாங்க அப்படின்னா July 18, மறந்துடக்கூடாது, ரைட்டா. ஸோ July 18 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 6 ரயில்வே டைம் படி 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 மணி கரெக்டாக சூரியன் மறைஞ்ச உடனே நாங்களும் இப்போ இந்தியாவிலேருந்து மறைஞ்சிருந்தோம் அப்படின்ட்டு July 18 நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருங்கன்ட்டு July 18 நமக்கு இணைஞ்சிட்டாங்க, சட்டத்தை ஏற்றிட்டாங்க. ஸோ சட்டத்தை ஏற்றிட்டோம்னா நமக்கு என்னது, August 15 நம்ம கொடியேற்றணுமே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு இதாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ கொடி ஒவ்வொன்றா அங்கீகரிக்கணும், ரைட்டா. ஸோ ஒவ்வொரு வேலையாக அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், பாகிஸ்தான் தேசிய கொடி எப்போ அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜூலை மாதம் 22, மறந்துடாதீங்க, ஜூலை மாதம் 22. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போடலாம்னா, முதல்ல என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய தேசிய கொடியை வந்து என்னென்னா, ஏதோ ஒரு புக்களோடு நான் படிச்சிருக்கேன், தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, காந்தியடிகள் பார்க்க போன போது நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அதுக்கு அவங்களுடைய சீலையை வந்து என்ன செஞ்சாங்க, ஸோ 3 வெவ்வேறு நிறங்களில் காமிச்சதாகவும், அதில் அந்த மாடலை வச்சு தான் நம்மளுடைய தேசிய கொடி உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நான் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த இப்போ சீலைன்னா ஜூலை அப்படின்னு நான் வச்சுக்கலாமா, 22 அப்படின்னு நான் வச்சுக்கணும், ரைட்டா. 22 நம்ம கொடியேற்றும் பொழுது என்ன செய்யணும், 2 கைட்டு தான் இப்படி கொடியேற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா. அப்போ July 22 என்ன செஞ்சிட்டாங்க, கொடிக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் எப்பொழுது விடுதலை அடையுதுன்னா August 14, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா August 15 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், சரியா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இல்லையா. அப்போ எத்தனை குழுக்கள் மொத்தம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 22 குழுக்கள், சரியா. 22 குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த 22 குழுக்களில் மத்திய அரசுக்குன்னு ஒரு குழு, மாநில அரசுக்குன்னு ஒரு குழு. ஸோ மத்திய அரசு நேரு ஐயா பார்த்துக்கிட்டாங்க, மாநிலத்துக்கு ஒரு அரசியலமைப்பு குழு இருக்கு இல்லையா, அந்த குழு யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு குழுவையும் யார் தான் பார்த்துக்கிட்டா அப்படின்னா நம்மளுடைய அவங்க பேர் என்னது, ஸோ பட்டேல் ஐயா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொடி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக்குக்கான ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு யார் இருந்தா அப்படின்னா திருவாரணி அவர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய அரசியல் அடுத்து வந்து என்னது, அரசியலமைப்பை விரிவாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால வரைவுக்குழு உருவாக்குறாங்க. அந்த வரைவுக்குழுவில் எப்போ உருவாக்குறாங்கன்னா August 15 வந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுலேருந்து 2 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க. 2 × 7 14 கூட்டுங்க 29. அப்போ August 29 வந்து என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அவங்க தன்னுடைய முதல் ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா February 21 கொடுப்பாங்க, சரியா. ஸோ இது தமிழ் புக்கில் இருக்குது, ரைட்டா. February 21 தங்களுடைய முதல் அறிக்கையை கொடுப்பாங்க. ஸோ 1948 February 21. 2வது அறிக்கை எப்போ கொடுக்குறாங்கன்னா 1948 அக்டோபர் மாதம் வந்தோம்னா 2வது அறிக்கை கொடுப்பாங்க. ஸோ முதல் வாசிப்பு எப்பொழுது வாசிக்கப்படுது அப்படின்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வாசிக்கப்படுது, ரைட்டா. மறந்துடாதீங்க, முதல் வாசிப்பு எப்பொழுது வாசிக்கப்படுது, நவம்பர் மாதம் 1 நவம்பர்னா 11 வந்துடுதா, 1 அப்போது 11 4ஆம் மாதம் 4ஆம் தேதி வந்து வாசிக்கப்படுது. முதல் வாசிப்புக்கும் 3வது வாசிப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது நவம்பர் 4, இது நவம்பர் 14, அவ்வளோதான், சரியா. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. நடுவில் 2வது வாசிப்பு ஒன்று இருக்கும், அது அக்டோபர் 17 வாசிப்பாங்க. 2வது வாசிப்பு அக்டோபர் 17 வாசிக்கிறாங்க. அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட நாட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இது ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க, பட் 18 தான் கரெக்டு. அடுத்த அரசியலமைப்பு கூட்டங்கள் இன்றைக்கி எத்தனை கூட்டம்,
22 குழு போட்டாங்க. அதில் பாதி கூட்டமாக நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ 11 கூட்டம் வந்து நடந்திருக்கு. அரசியலமைப்பை கையாலே எழுதினார் இல்லையா? பிரேம் பிகாரி நரேன் ரைஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இத்தாலிக் பாணியில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் 2 இதில் வந்து எழுதியிருப்பார். கையாலே எழுதினார். அதனால் அவருக்கு எவ்வளோ நாள்னா 114 நாள் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ரைட்டா? ஸோ அப்போ 114 அப்படிங்கிறது அவருக்கு ஆயிருக்கு. டோட்டலாக 64 lakhs வந்து என்ன கேட்டிங்கன்னா செலவாயிருக்கு. 60 நாடுகள்லேருந்து நம்ம வந்து என்னென்னா கடன் வாங்கி எழுதியிருக்கோம் ரைட்டா? நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது அப்படிம்பாங்க. அதில் கையெழுத்து போட்டது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 284 ரைட்டா? 284 பேர் தான் நெஞ்சாங்க கடைசி கையெழுத்து போட்டாங்க. அரசியலமைப்பு சபையினுடைய கடைசி கூட்டம் எப்பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1949 ஜனவரி 24 ரைட்டா? நம்ம குடியரசு இருக்கு இல்லையா? குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூடியிருக்காங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் தேசிய கீதம், தேசிய பாடலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா? அதுக்கு 25 அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 26 நம்ம விடுதலை குடியரசு ஆனோம். 28 உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான திட்டம் செஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பாடம் எல்லாமே நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த நாடுகள்லேருந்து எந்தெந்த இது வாங்கினாங்க அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோடு சொல்லிடலாம். சரியா? நன்றி, வணக்கம்.